வணக்கம், நான் சந்துரு. நாம் இன்றைக்கி கன்னியாகுமரியில் இருக்கிற முக்கடல் சங்கமத்திற்கு தான் வந்திருக்கோம். இதுதான் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா. இது கடற்கரையில் இருக்கிற ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடம். இங்கே பகவதி அம்மன் கோவில் இருக்குது. வள்ளுவர் சிலை இங்கேருந்து பார்த்தாலும் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே முக்கடல் சங்கமத்தில் ஒரு மண்டபம் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தான் 3 கடல்கள் ஒன்றாக வந்து சேருது. அதாவது வங்காள விரிகுடா, இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் என்ற 3 கடல்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஒன்றாக கலக்குது. இந்த இடத்துல இருந்து நாம் வந்து காலையில் சூரிய உதயம் மற்றும் மாலையில் சூரிய மறைவை பார்க்க முடியும். இந்த இடம் வந்து ஆன்மீக ரீதியாக ஒரு புனிதமான இடம் என்ற காரணத்தினால வந்து இங்கே புனித நீராடி விட்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணமும் இங்கே கொடுப்பாங்க. இந்த இடத்துலேருந்து நாம் பார்க்கும்போது ஏராளமான படிக்கட்டுகள், பாறைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு இடத்துல கொடியும் பார்க்க முடியுது பாருங்கள். கடற்கரையில் இருக்கிற இந்த மண்டபத்தில் நம்ம அழகாக உட்காந்துட்டு இங்கே இருக்கிற கடலையும் நம்ம ரசித்து பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா படிக்கட்டுகள்லாம் கட்டி கடலில் குளிக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. முக்கடல் சங்கமத்திற்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தோன்னா எல்லா இடங்களும் நிறைய கடைகள் இருக்குது. அந்த கடைகளில் நிறைய விளையாட்டு சாமான்கள், பொம்மைகள் அது மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் நடந்து வந்தோன்னா இந்த இடத்துல ஒரு டவர் இருக்குது. இங்கேருந்து சூரியன் மறைவு வந்து ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா பீச் வந்து ரொம்ப பக்கத்தில் தெரியுது. நம்ம மேலே உட்காந்துக்கிட்டு அப்படி பீச்சை ரசிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம்லாம். இங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அது மேலே நம்ம ஏரியும் போய் பார்க்கலாம். இங்கே அப்படியே பக்கத்துலேயே காந்தி மெமோரியல், காமராஜர் மெமோரியல்லாம் இந்த இடத்துல இருக்குது. இந்த பீச்சை சுற்றி எங்கே பார்த்தாலும் நிறைய ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நாம் அடுத்து இங்கே இருக்கிற ஒரு இடமா சுற்றி பார்க்கலாம். ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் பாய் ஃப்ரம் சந்துரு.